guys, welcome to Magical Motherhood. இன்னைக்கு நாங்கள் வந்து ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைமாக ரிஷானை கூட்டிகிட்டு ஹோம் டவுன் போகிறோம் பொள்ளாச்சிக்கு. ஆஸ் யூ ஆல்ரெடி நோ, என்னுடைய மாமனார் வந்து தவறிட்டார். ஸோ அவருக்கு வந்து 40வது நாள் ஒரு சடங்கு நாங்கள் செய்வோம். அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து போடுவோம். அது வந்து எங்களுதில் வழக்கம். ஸோ அதுக்காக நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். ஓகே, இந்த தடவை ட்ரெயினில் போகலாம், ஏன்னா நிறைய ஃபண்டும் அங்கே தேவைப்படுது அப்படின்றதுனால நாங்கள் ட்ரெயினில் இந்த தடவை ட்ரை பண்ணுறோம். ஸோ ரிஷான் இஸ் ஆல்சோ ரெடி. ரிஷான், சே ஹாய். ஹாய், சே ஹாய். ஹாய் சொல்லு. ஸோ ஹாப்பி. நான் இந்த ஜேர்னி ரிலேட்டட் வீலாக்ஸ் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் ஹேவ் ஃபன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். இது வந்து 2 ப்ளஸ் அது சின்ன பேக் 1, அவ்வளோதான். ரிஷான் கிளம்பிட்டாரு. நானும் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெயின் ஜர்னி ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். ரிஷானுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் 11:25 ட்ரெயின். ஸோ வந்து ஃபுட்டு வந்து பேக் பண்ணிக்கிட்டோம். இப்போ தான் எந்திரிச்சான். ஸோ பால் குடிச்சிட்டு குளிக்க வச்சுட்டு கிளப்பிட்டேன். போகிற வழியில் ஏதாவது ஃபுட்டு வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்கிறத கொடுத்துருவோம். நாங்கள் பண்ண ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டெல்லியோட டிராஃபிக்கை நாங்கள் வந்து யோசிச்சு பார்க்காம ஒரு ½ hour டிலே பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ண டைம்லேருந்து ஒரு ½ hour டிலே ஆகிடுச்சு. பட் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே க்ளோஸ் கால் ஆகிடுச்சு. ஓடி போய் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ரிஷானே தூக்கிட்டு ஓடி போய் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஏறி 2 நிமிஷத்துலேயே ட்ரெயினும் கிளம்பிருச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு பேபியோடு போகும்போது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஒரு ½ hour முன்னாடியே போயிடணும். அதுதான் எப்பயுமே நல்லது. ரிஷான் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமையில் நெய் போட்டு சுகர் போட்டு ஹல்வா பண்ணி கொண்டு வந்துருந்தோம். கோதுமை ஹல்வா அவ்வளோ சீக்கிரம் கெடாது, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அது சாப்பிட்டான். அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டான். அண்டு வாழைப்பழம் வந்து ஒரு 2.5 மாதிரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டான். அவன் ஆக்சுவலி ரொம்பவே என்ஜாய் பண்ணான். பிகாஸ் இந்த ஒரு விண்டோ பக்கத்துலேயே சீட் இருந்தனால அவன் வெளியில் போகிற ஆடு மாடு நாய்க்குட்டி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். டைம் பாஸ்க்கு நான் வந்து ட்ராயிங் புக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருந்ததும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவன் ஏதோ கிறுக்கிட்டு இருந்தான். நான் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ என்னமோ, நான் வந்து அதில் எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிடுச்சு. கலர் அடித்து நான் அவனோட ஒரு குவாலிட்டிஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலர் அடிக்கிறது வந்து ரொம்பவே லைக் பண்ணான். அவன் ஹாப்பியாக இருந்தான். அவனுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ஏதோ சிரமப்படுமோ, அவனுக்கு பிடிக்காதோ அப்படின்னு எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. பட் வந்து ஆக்சுவலாக அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். என்ன ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரு புதுசாக ஆள் ஏறினாலே கொஞ்சம் பயந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா, எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் தாண்டி அவன் எங்கேயுமே போகல. லைக் எங்கள் சீட்டை தாண்டி அவன் எங்கேயுமே போகாமல் இருந்தான். எல்லாருக்கிட்டேயும் போய் சிரிச்சுட்டு வந்தானோ தவிர யாருக்கிட்டேயும் போய் அவங்க கொடுக்குறது இந்த ஐட்டமும் வாங்குறதோ இல்லை அவங்க பக்கத்தில் போய் உட்காரதோ பண்ணாமல் இருந்தான். எல்லாத்துட்டையும் போய் சிரிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தான் பிளேஸ்க்கு. அவனுக்கு நான் சத்து மாவு கொண்டுட்டு போயிருந்தேன். நான் வந்து நினச்சேன் ஃபுட்டு வந்து நல்லா இருக்காது ட்ரெயினில், அதனால 2 நாளைக்கு சத்து மாவே கொடுக்கணுமே, எப்படி இவன் சத்து மாவே சாப்பிடுவான், ஃப்ரூட் சத்து மாவு மட்டும் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய தாலி ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு மீல்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. நார்த் இண்டியன் ஃபுட்டு தான். பட் வந்து அதிலேருந்து ரைஸ் கூட நான் வந்து ரிஷானுக்கு கேர்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுக்கிட்டான். அதே மாதிரி நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி இது மாதிரி ஏதாவது ஒன்று அவனுக்கு கொடுத்தப்போ அவன் சாப்பிட்டுக்கிட்டான். இது போக நான் மேங்கோ அப்புறம் பனானாலாம் அந்தந்த ஸ்டேஷனில் வாங்கி கொடுக்கவும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டான். ஃபுட்டுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. பட் வந்து ஃபுட்டுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகலை. ஈஸியாக தான் மேனேஜ் ஆச்சு. ப்ளஸ் இந்த சிப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டம்லாம் எதுவும் வாங்காமல் நான் வீட்டில் இருந்தே கொஞ்சம் ப்யூரான ஐட்டமாக கொண்டுட்டு போயிருந்தனால இந்த கடல மாவு சிப்ஸ் இந்த மாதிரி நான் கொண்டுட்டு போயிருந்தேன். அது மட்டும்தான் அவனுக்கு கொடுத்தேன். அதனால அவனும் ஸ்நாக்ஸும் வந்து அது இது வேணும்னு எதுவும் கேட்கல. பாலுக்கு வந்துட்டு அவங்க ட்ரெயினில் கொடுக்குற பால் பேண்ட்ரியில் பால் கிடைக்கும், இருந்தாலும் அது ரொம்ப தண்ணி பாலாக இருக்கும் அப்படின்றனால நான் பால் பவுடர் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சுடுதண்ணி வந்து பேண்ட்ரியில் வாங்கி பவுட்ரு பால் கலந்து காலையில் நைட்டு வந்து ரிஷான் குடிச்சிக்கிட்டான். அதுவும் பாலுக்கும் ஒரு ப்ராப்ளமும் வரல. எங்களுக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த சைடு லோயர் சீட்டு எங்களோடது. அதனால எனக்கும் ரிஷானுக்கும் வந்து ஸ்பேஸ் பத்தலை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரிஷான் யூஸ்வலாகவே வீட்டில் நல்லா விசாலமாக படுத்து தூங்கி பழக்கப்பட்டவன். அவனுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் வேணும். கிளாக் மாதிரி ரவுண்ட் அடிச்சு அவனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தனால அவன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டே இருந்தான். ஆனால்
ஆனாலும் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு நல்லா ஆடுற மோஷனில் இருக்கனால அவனுக்கு தூங்குறதுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வரல. லைக் அவன் தூங்குறதும் நல்லா தூங்கிக்கிட்டான்னு தான் சொல்லணும். எனக்கு தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவன் படுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கம்மி இடம் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல என்னால் படுக்கவே முடியல. அவ்வளோ கம்மி இடம் தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு 2 days வந்து ஸ்லீப் ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு. பட் வந்து அவங்க பில்லோ பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மார்னிங் நாங்கள் வந்து 6 மணி மாதிரி கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். ரிஷான் வந்து ட்ரெயின் விட்டு இறங்குற வரைக்கும் தூங்கிட்டு இருந்தான். இறங்குனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சான். அவனுக்கு வந்து சுத்தமாக ட்ரெயின் விட்டு இறங்கி வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது. நான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுமோ, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் வந்து ஆக்சுவலி ரொம்ப என்ஜாயபிள் ஜேர்னியாக தான் போச்சு. நம்ம ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே பார்த்துக்கணும், என்னென்னா குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளும், ஃபுட் ஆகட்டும், அவனுக்கு உரிய ட்ரெஸ் ஆகட்டும், சாக்ஸ் ஆகட்டும், எதையுமே மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப என்ஜாயபிள் ஜேர்னியாக தான் இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ரிப்ஸ் பிளான் பண்ணும்போதும் நமக்கு வந்து பயம் இல்லாமல் பிளான் பண்ணலாம். ஆக்சுவலி ரிஷான் கீழே இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெயின் கிளம்புனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து வீட்டுக்கு போக வேண்டாம், நான் மறுபடியும் ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அவன் அழுதுகிட்டே இருந்தான். இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ஹாப்பி. அவன் வந்து அட்ஜஸ்டபுளாக வந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மார்னிங் வெளியில் கூட்டிகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு உள்ளேயே ஒரு ஷாப்பில் வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்றி விட்டுட்டேன். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொள்ளாச்சி கிளம்பணும். இங்கேருந்து 1 hour பொள்ளாச்சிக்கு. ஸோ பஸ்ஸில் போகணும். அதுக்குள்ளே அவங்க ரிஷானோட அத்தா வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்கு போயிருக்காரு. ஆக்சுவலி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனே நான் வந்து கடைசியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தது நியர்லி நான் காலேஜ் படிக்கிற டைமில் தான், 6 years பேக் தான். அந்த டைமில் தான் நான் லாஸ்ட்டாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு ரயில்வே ஸ்டேஷன். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த பயோ டாய்லெட்டினுடைய மாடலு, அப்புறம் ட்ரெயினுடைய இன்ஜின் மாடல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு நல்ல எஜுகேட்டிவாக இருக்குது. ரிஷான் வந்து பால் குடிச்சிட்டு பிஸ்கட் ஒரு 2 பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டான். இதுக்கு அடுத்து வந்து நம்ம போய் முன்னாடி கோயம்புத்தூர் அப்படின்னாலே ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாலே நாங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து கேஆர் பேக்ஸில் போய் காஃபி குடிக்கிறதுங்கிறது எங்களுடைய ஒரு ரொட்டீன் மாதிரி. கேஆர் பேக்ஸில் வந்து காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயும் அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போய் பார்த்துடலாம். அப்படியே நம்ம சப்பாத்தியாக சாப்பிட்டுட்டு இருந்த வாய்க்கு கொஞ்சம் இட்லி தோசை எல்லாம் கிடச்சா நல்லாயிருக்குமே காலையிலேன்னு சொல்லிட்டு கேஆர் பேக்ஸுக்கு போகிறோம். ரிஷான் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் போகிறான். ஏன்னா அவன் ட்ரெயின்லேயே மறுபடியும் போகணும்னு நினச்சான். நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் அப்செட்டாக தான் அவன் போகிறான். இதுதான் நான் சொன்ன அந்த மாடல் இன்ஜினு. நல்லா எஜுகேட்டிவாக இருக்குது. கிட்ட போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. கேஆர் பேக்ஸில் வந்துட்டு காஃபி அண்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இனி ரிஷான் வந்து டம்ளர்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இனி பொள்ளாச்சி கிளம்புறது தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. அடுத்தது வந்து எங்கள் பொள்ளாச்சி வீட்டு கார்டன் டூர் நான் வந்து போடுவேன். இனி வீக்லி வந்து மண்டே அல்லது டியூஸ்டே 2 o'clock ரெகுலராக வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஐ ஹோப் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.